மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். வணக்கம். திருக்கோவிலூரில் சாலை விரிவாக்க பணி என்ற பெயரில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த மரங்களை வெட்டி சாய்த்து வரும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் மரங்களை வெட்டி வருவதால் வாகன ஓட்டிகள் அவதி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரிலிருந்து ஆசனூர் செல்லும் நெடுஞ்சாலையை இணைக்கும் வகையில் சாலை விரிவாக்க நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதற்கான சாலையின் இரு புறங்களில் உள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த புளியமரம் உள்ளிட்ட பல்வேறு மரங்களை போக்குவரத்து இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சாலையில் வெட்டி சாய்த்து வருவதால் போக்குவரத்து இடையூறு ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். சாலை விரிவாக்க பணி என்கிற பெயரில் பழமை வாய்ந்த மரங்களை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வெட்டி பல லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்து வருவதாகவும் சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையிலும் பழமை வாய்ந்த மரங்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் முருகன். நன்றி.